Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கீத்து குக்ஸ் பேசுகிறேன். வெல்கம் டு கீத்து குக்ஸ். இன்றைக்கி நம்ம எக்கு வச்சு ஒரு டிஷ் செய்யலாம். நான் மொத்தம் 4 எக் எடுத்திருக்கேன். அதை உடைச்சி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இது நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம். நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்ம இதை வேக வைக்க போகிறோம். அதுக்காக ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு காஞ்ச பிறகு தட்டை கவிழ்த்து போட்டு அதுக்கு மேலே அந்த கிண்ணத்தை வைக்க போகிறேன். நேராக வைக்கும்போது அது கைப்பிடி இடிக்கும் இல்லையா, அதனால் கமுத்திட்டு இந்த முட்டை வச்சுருக்கிற பாத்திரத்துக்கு மேலே ஒரு மூடி வச்சு அதுக்கு மேலே இட்லி போனியோட மூடியும் வச்சு நம்ம ஒரு 15 நிமிஷம் வேக விட்டுறலாங்க. அதுக்குள்ளே இதுக்கு தேவையான அளவு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு அரை மூடியில் 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிட்டு ஒரு 10 முந்திரியும் போட்டு நம்ம ட்ரையாக அரைச்சிட்டு இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாங்க. ஆல்ரெடி இந்த டிஷ் செய்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இன்க்ரீடியன்ஸும் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ தேங்காய் பேஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. அது ஒரு பவுலுக்கு மாற்றி அது கூடவே வச்சுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச முட்டை வெந்துருச்சான்னு நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு நாம் ஒரு ஆப்ஜெக்டை அந்த முட்டைக்குள்ளே விட்டோம்னா கையில் ஒட்டாமல் நீட்டாக வந்ததுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், இப்போது நீட்டாக வெந்திருக்கு. அந்த சிக்கோலில் ஒட்டவே இல்லை. ஸோ நம்ம அதை எடுத்துக்கிறோம். இதை சைடில் ஒரு கத்தியாலேயோ இல்லை ஒரு ஸ்பூனாலேயோ லைட்டாக பேத்தி விட்டுட்டு ஒரு பிளேட் வச்சு அதுக்கு மேலே கமுத்தி நம்ம எடுத்துக்கலாங்க. எனக்கு கத்தி விட்டு வரல. ஸோ அதனால் ஸ்பூன் விட்டு ஒரு தடவை ரவுண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ தட்டு மேலே வச்சு மேலே ஒரு தட்டு தட்டினோம்னா அழகாக கீழே விழுந்துடும். அன்ஈவன் ஷேப்லனா கூட நமக்கு வெந்து வந்துருச்சு. அதுதான் நமக்கு இங்கே முக்கியம். இப்போ இதை நம்ம க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நமக்கு பன்னீர் க்யூப்ஸ் மாதிரி நீட்டாக நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 லவங்கம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாங்க. அது பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருந்தேன், அதுவும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாங்க. இப்போது 3 பச்சை மிளகாயை 2 கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு இனுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது ஒரே ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக நான் கட் பண்ணியிருந்தேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். 3 சேர்ந்து வதங்கட்டும். இது கூட இப்போது ஒரே ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் நான் பேஸ்ட் மாதிரி மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம அடுப்பு தீயை பாதியாக குறைச்சிக்கலாம். இது கூட இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாம் கலந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அடி பிடிச்சிடக்கூடாது, அதுக்காக தான் தீயை குறைச்சிருக்கோம். இது கூட இப்போது 2 மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி அந்த விழுது எடுத்து வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்றா சேர்த்து வதக்கிக்கலாங்க. இதோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு வதக்கி விட்ட பின்னாடி நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 2/2 டீஸ்பூன், இதெல்லாம் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாங்க. ரொம்ப வதக்க தேவையில்லைங்க. இதோட பச்சை வாசனை போனால் போதும். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு கூட இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து வதக்கி விட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம மசாலாவை கரைச்சிக்கலாங்க. இது ஒரு கொதி வரட்டும். மசாலா எல்லாம் கலந்து கொதி வந்த பின்னாடி நம்ம முட்டை மசாலா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மசாலாவை ஏன் நம்ம லேட்டாக சேர்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இந்த முட்டை மசாலா தனி ஃப்ளேவர் தனியாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாங்க. இந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்த பின்னாடி குழம்போடு சேர்ந்து ஒரு கொதி வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எக்கு க்யூப்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாங்க. எக்கு க்யூப்ஸ் ஆல்ரெடி வெந்திருக்கு. ஸோ இந்த குழம்பும் ஆல்மோஸ்ட் நல்லாவே வெந்து பச்சை வாசனை போய் ரெடியாக இருக்குது. ரெண்டும் சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் இல்லாட்டி 3 நிமிஷம் மட்டும் கொதித்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. நம்மளோட எக்கு க்யூப்ஸ் குருமா ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ மல்லித்தலை தூவி நம்ம பரிமாறிக்கலாம். அருமையான டேஸ்ட்டில் சூப்பராக குயிக்காக செஞ்சிடலாம். மொத்தமாகவே நமக்கு ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆச்சு. இது சப்பாத்தி, தோசை, இட்லி
சாப்பாடு எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களோட கமெண்ட்டை கண்டிப்பாக எனக்கு டைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு ஒரு டிஷ்ஷோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ அண்ட் பாய். டேக் கேர்.